குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். அனைவருக்கும் வணக்கம். மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி நாங்கள் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தினுடைய தலைமை கழகத்தினுடைய அறிவுறுத்தலின்படியும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நம்முடைய திருச்சியை சார்ந்திருக்கின்ற நம்முடைய பத்திரிகையாளர்கள் இந்த சந்திப்பில் குறிப்பாக நம்முடைய மண்மொழி மானம் காக்கக்கூடிய அளவில் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களால் எங்களுடைய இயக்க தலைவர் அவர்களால் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற ஒரு மக்கள் இயக்கத்தை ஒவ்வொரு வீடாக நேரடியாக சென்று மக்களை சந்தித்து அவர்களெல்லாம் ஓரணியில் இணைத்திட வேண்டும் என்கின்ற திட்டம். எதற்காக இணைத்திட வேண்டும் என்று சொன்னால், நமக்கான உரிமைகள்லாம் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தால் பறிக்கப்படும் பொழுது, அது நம்முடைய பிரதிநிதித்துவம் சார்ந்திருக்கின்ற பிரச்சனையாக இருந்தாலும், அது நமக்கு இந்தி மொழியை திணிக்கக்கூடிய அந்த பிரச்சனையாக இருந்தாலும், இந்த என்இபியின் மூலமாக அதை நீங்கள் ஒத்துக்கொண்டால் தான் நாங்கள் பணம் தருவோம், நிதியை விடுவிப்போம் என்று சொல்லுகின்ற பிரச்சனையாக இருந்தாலும், இப்படி ஒவ்வொரு பிரச்சனை சார்ந்தும் நம்மை தொடர்ந்து நமக்கான நெருக்கடியை வழங்கி கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசுடைய அந்த போக்கை மக்களிடம் எடுத்து சொல்லுகின்ற விதமாக ஒவ்வொரு வீடாக நேரடியாக சென்று அவர்களை ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற இயக்கத்தில் இணைத்திட வேண்டும் என்று சொல்லி தலைமை கழகத்தால் நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டத்திற்கு, அதாவது மணப்பாறை, திருவெரும்பூர், திருச்சி கிழக்கு 3 தொகுதிக்கும் கொடுக்கப்பட்ட அந்த இலக்கு என்பது குறைந்தபட்சம் நீங்கள் 3,29,000 பேரை நீங்கள் இணைத்திட வேண்டும் என்று சொன்னார்கள். அதை கடந்து இப்பொழுது நாங்கள் 3,59,000 பேரை அந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற இயக்கத்தில் எங்களுடைய இயக்கத்துடைய தோழர்களெல்லாம் சேர்ந்து அவருடைய உழைப்பின் காரணமாக இணைத்திருக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு என்று வரும்போது ஏறத்தாழ 7 லட்சம் நிர்வாகிகளை கொண்டு 68,000 பூத்தில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 1 கோடி குடும்பங்களை நாங்கள் இதில் இணைத்திருக்கிறோம் என்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எங்களுடைய மாவட்ட கழக கூட்டத்திலையும் பெருமையோடு எடுத்து சொன்னார்கள். அதோடைய இப்போ அடுத்த கட்டமாக வருகின்ற செப்டம்பர் 15 பேருங்கிற அண்ணாவுடைய பிறந்தநாள் அன்று ஒவ்வொரு பூத்து வாரியாக அங்கே சேர்க்கப்பட்டிருக்கின்ற அந்த ஓரணியில் தமிழ்நாடு இணைக்கப்பட்டிருக்கின்ற அந்த புதிய உறுப்பினர்கள் இயக்கத்துடைய தோழர்களாம் நின்று ஒரு உறுதிமொழியை ஏற்க வேண்டும் என்கின்ற விதத்தில் அதுக்கான உறுதிமொழிகளை எல்லாம் இங்கே எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் 68,000 பூத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த உறுதிமொழி ஏற்கக்கூடிய அந்த நிகழ்வு அண்ணாவுடைய பிறந்தநாள் அன்று காலை நடைபெற இருக்கின்றது. அந்த உறுதிமொழியில் என்னென்னலாம் சொல்லப்படுகின்றோ அதெல்லாம் வருகின்ற 17ஆம் தேதி அன்று கரூரில் நடைபெறுகின்ற முப்பெரும் விழாவில் அனைத்து உறுதிமொழியையும் எந்தெந்த உறுதிமொழியெல்லாம் எங்களுடைய பொதுமக்களால் இயக்க தோழர்களால் முன்மொழியப்பட்டதோ அவர்கள் அனைத்தையும் ஒன்றிணைத்து அதை நிறைவேற்றுகின்ற முப்பெரும் விழாவாக அந்த விழா இருக்கும் என்பது 2வது செய்தி. 3வது செய்தி என்பது ஒட்டுமொத்தமாக யார் யாரெல்லாம் நாங்கள் இணைத்திருக்கின்றோம் அதில் மாவட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் வருகின்ற 20ஆம் தேதி அன்று நடைபெறும். அந்த 20ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் என்கின்ற உறுதிமொழியும் அனைவரும் ஒன்று சேர்ந்து எழுப்புகின்ற விதமாக அந்த செய்தியையும் எல்லாம் தலைமை கழகத்திலிருந்து அனுப்பி வைத்தது. ஒரு தீர்மானமாக கிட்டத்தட்ட ஒரு 5 வகையான தீர்மானமாக எந்தெந்த விதத்திலெல்லாம் தமிழ்நாட்டை நாங்கள் உயர்த்தி பிடிப்போம், எங்கும் நாங்கள் தலைகுனி விட மாட்டோம் என்கின்ற விதத்தில் அந்த உறுதிமொழி தான் இருக்கின்றது. ஓரணியில் தமிழ்நாட்டினுடைய 2வது கட்டமாக இந்த 3 நிகழ்வுகளை 15, 17, 20 இந்த 3 நிகழ்வுகளை தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற தோழர்கள் எடுப்பார்கள். அதில் நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டம் அதிக அளவில் பங்கேற்கும் என்பதை தான் செய்தியாளர்களிடம் நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த விதத்தில் நம்முடைய திருச்சி மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற செய்தியாளர்களிடம் இதை நான் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். பக்கம் ஓரணியில் தமிழ்நாடு நீங்கள் இது பண்ணும்போது வெற்றி பேரணியில் தமிழ்நாடுன்னு நேற்று பிரச்சாரத்தை தமிழக வெற்றி கழகத்தில் தொடங்கியிருந்தாரு. திருச்சியுமே போக்குவரத்து நெரிசலில் முழுவதுமாக ஸ்தம்பித்ததை பார்க்க முடிஞ்சது. விமர்சனத்தை முன்வைக்கும் போது கூட 2 அமைச்சர்களையும் முன்னிறுத்தி தான் அவர் விமர்சனத்தை முன்வைச்சார். இதுவரைக்கும் திருச்சி மாவட்டத்துக்கு எந்த ஒரு வளர்ச்சி பணியும் கொண்டு வரல அப்படிங்கிற ஒரு நேரடி விமர்சனத்தை முன்வச்சிருக்கிறாரு. தேர்தலுக்கு இன்னும் ஒரு 5 மாதங்கள் இருக்கும்பொழுது ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்த புதிதாக இயக்கம் தொடங்கியவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து நாங்கள் 2015 இருக்கும்போது 16 தேர்தலுக்கு நாங்கள் தயாராகும் பொழுதும் சரி, 2021 தேர்தல் தயாராகும் போது ஓராண்டுக்கு முன்பே
பிரச்சாரம் மேற்கொள்வது என்பது அது வழக்கம்தான். ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்தவங்க தங்களை முன்னிறுத்துவார்கள். யார் என்ன செஞ்சுருக்காங்க, யார் என்ன செய்யலை, நாங்கள் வந்து அதை செய்வோம் அப்படிங்கிறது ஒரு வழக்கமானது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெறுகின்ற. நேற்று கூட இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டினதாக கூட நானும் இன்றைக்கி செய்திலாம் பார்த்தேன். நேற்று நான் சென்னையில் இருந்தேன். ஏறத்தாழ ஒரு 3000 தமிழ் இன்ஜினியர்ஸ்க்கு நம்ம அன்பு துணை முதலமைச்சருடைய திருக்கரங்கள் பணியாணை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வு நாங்கள் கலந்துருக்கோம். 6000 யூத்துக்கு வந்து நாங்கள் பயிற்சியோடு சேர்ந்து பணியாணை வழங்குறது இப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டு நேற்று கோயம்புத்தூருக்கு வந்து இறங்கினதுக்கப்புறம் இப்போ நான் இங்கே நேராக இப்போ உங்களுக்கு நான் சந்திக்க நான் வந்திருக்கேன் நான். ஸோ இப்போ நேற்று நடந்த நிகழ்வு பற்றி நீங்கள் பார்க்கும்போது பத்திரிகையாளர்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அவரும் பேசும்பொழுதும் தொண்டர்களோடலாம் அவங்க பெருசாக அவங்க பேசும்பொழுதுலாம் கேட்கல அப்படின்னு கத்தி வந்ததை நான் பார்த்தேன். பேப்பர் காலமாக பார்க்குற செய்தியில் கேட்கலன்னு சொல்வதை காட்டிலும் நீங்கள் சரியாக திருச்சியில் நடந்த வளர்ச்சியை பார்க்கல அப்படின்னு சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். நான் பீயிங் பத்திரிகையாளர், பீயிங் ஒரு மினிஸ்டர், நம்முடைய ப்ரொஃபஷனை மறந்துருக்கு. எல்லாமே நம்ம திருச்சிக்காரங்க தான். பல கவர்மெண்ட் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஒரு திருச்சிக்காரர்களாக நம்முடைய கண் முன்பு இருக்கக்கூடிய வளர்ச்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு நம்முடைய மாண்பு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவருடைய டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 128 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பேருங்கிற அண்ணாவுடைய பெயரில் இருக்கக்கூடிய கனரக வாகனம் சரக்கு முனையத்தை வந்து நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 38 ஏக்கரில் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். தந்தை பெரியாருடைய பெயரில் காய்கறி அங்காடிக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 236 கோடியில் கிட்டத்தட்ட அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற ஒரு 22 ஏக்கரில் அதுக்கான அடிக்கல் நாட்டுக்கு ஆரம்பிக்கும். எங்களுடைய முத்தமிழ் கலைஞருடைய பேரில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் 408 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீங்களே பாராட்டிங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஏர்போர்ட்டுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு வசதியோடு எனக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்குது. அதை நம்ம கொண்டு போகிறோம். அதே பஞ்சபூர் பக்கத்தில் கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து டைடல் பார்க்குக்கான நம்ம அடிக்கல் நாட்டு பண்ணியிருக்கோம். அதே மணப்பாறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1100 ஏக்கரில் நம்ம சிப்காட் கொண்டு வந்து ஒரு தொழில் புரட்சியை கொண்டு வர வேண்டும். ஜாபிள் போட்டுக்கின்ற உலகத்தில் 4வது மிகப்பெரிய நிறுவனத்தெல்லாம் உள்ளே கொண்டு வரதுக்கான அந்த பணியை செஞ்சுருக்கோம். மணப்பாறையில் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த அரசு கலை மற்றும் கலைக்கல்லூரியை வந்து அறிவியல் கல்லூரி வந்து நம்ம முழுமையாக இங்கே கொண்டு வந்திருக்கோம். அதே மணப்பாறை நகராட்சியில் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வார சந்தை, காய்கறி சந்தையை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்படியே நீங்கள் எங்களுடைய திருவெம்பூர் தொகுதிக்கு வாங்க. எங்களுடைய திருவெம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற அரசு மாதிரி பள்ளிகள் அந்த விடுதியோடு சேர்த்து 56 கோடி ரூபாயில் நீங்கள் கட்டப்பட்டு அங்கே அதுக்கான பணிகள் நீங்கள் தொடங்கி பள்ளிக்கூடங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதே திருவெம்பூர் தொகுதியில் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச ஒலிம்பிக் அகாடமிக்கான பணிகள் ஃபஸ்ட்டு ஃபேஸ் நடந்துட்டு இருக்குது. சூரியோட ஜல்லிக்கட்டுக்கு பெருசாக நம்ம பெருமையாக பேசுகிறோம். அதில் ஒரு 3 கோடி ரூபாய்க்கு ஜல்லிக்கட்டு அரங்கம் நடக்குது. வருகின்ற பொங்கலில் அங்கே மிகப்பெரிய நம்ம ஜல்லிக்கட்டை நம்ம நடத்திருக்கணும். ஏன் நம்முடைய திருச்சி கிழக்கு தொகுதிக்கு வாங்க அப்படின்னீங்க. கிட்டத்தட்ட 290 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு மிகப்பெரிய நூலகம், பெரிய நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் பேரில் அறிவுசார் மையமாக நம்ம கொண்டு நகராட்சி மாநகராட்சி உள்ள வாங்க. கிட்டத்தட்ட 7.25 கோடியில் கிட்டத்தட்ட 4 நாலேஜ் சென்டர்ஸ், அந்த கல்விசார் மையத்தை நூலக வசதியோட நாம் வந்து கொண்டு போய் இங்கே இருக்கக்கூடிய இந்த பறவைகள் பூங்கா 18 கோடி ரூபாயில் பறவைகள் பூங்கா இன்றைக்கி மக்கள்லாம் சந்தோஷமாக போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு இதை பார்க்கலாம். பச்சைமலை நீங்கள் எடுத்துங்க, பச்சைமலை சூழியல் சுற்றுலா திட்டத்தை நம்ம வந்து 4,27,00,000 ரூபாய்க்கு நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஏன் இந்த பஞ்சப்பூர் முனையம் திறக்கும்போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் கிட்டத்தட்ட 527 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிலிருந்து 1302 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்கனவே கட்டப்பட்ட பணிகளை திறந்ததிலிருந்து 850 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி மட்டும் 1,17,000 பயனாளிகளுக்கு என்னென்ன நலத்திட்டமோ அதை முழுமையாக நாம் வழங்கியிருக்கோம். இது மட்டுமா காலை உணவு திட்டம் நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் ஏற்றாலும் 1600 பள்ளிகள் 69,369 பிள்ளைங்க காலை உணவு சாப்பிட்டுட்டு போகிற அளவுக்கு நம்ம கொண்டு போகிறோம். சரி, இதுக்கு நான் முதல் திட்டத்தின் மூலமாக நீங்கள் வந்து அந்த பிள்ளைங்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட்டு கிட்டத்தட்ட 68,000 இளைஞர்கள் இன்றைக்கி அதன் மூலமாக பயன்பெற்றிருக்கிறார்கள். இப்படி கலைஞர் உரிமை தொகை எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 4,42,000 குடும்பங்கள் இன்றைக்கி மாதம் நம்ம வந்து 1000 ரூபா வாங்கலாம். இது இல்லாமல் விடியல் பயணம் சார்ந்திருக்கின்றது. பட்டாக்கள் மட்டும் இது வரைக்கும் 73,000 பேருக்கு நம்ம வந்து பட்டாக்கள் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து வழங்கியிருக்கோம். இன்னும் தொடர்ந்து நம்ம வழங்கி கொண்டே இருக்கோம். அதுவும் இல்லாமல் இப்போ முத்தாய்ப்பான ஒரு முகாம்களாக நம்மை காக்கும் ஸ்டாலினாக இருந்தாலும் உங்களுடன் ஸ்டாலினாக இருந்தாலும் தாய்மானவர் திட்டத்தை வந்து முழுமையாக நம்ம திருச்சி மாவட்டத்தில் நம்ம எல்லாமே நம்ம கொண்டு போயிருக்கோம். ஸோ இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்து கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்டிருக்கின்ற விவசாயிகளுக்கு நம்ம வந்து இப்போ இலவச மின்சாரம் சார்ந்திருக்கின்ற அந்த இணைப்புகள்லாம் நம்ம வந்து முழுமையாக நாங்கள் வழங்கியிருக்கோம். இப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா செக்டார்ஸும் நம்மளால் இப்போ நான் சொல்லியிருக்கிறது கம்மி தான். இந்த 4 வருஷத்தில் மோர் தென் 35,000 to 40,000 crores ஒரு முதலீடுகளும் தொடர் பயனாளிகளுக்கான அந்த பயணத்தைக்கான திட்டங்களையும் நம்ம தொடர்ந்து செஞ்சுருக்கோம். நீங்கள் மருத்துவம் சார்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஜிஹெச் வந்து நம்ம எப்படி நம்ம தரம் வைத்திருக்கோம், புதிதாக கொண்டு வந்தது என்ன, எத்தனை கிலோமீட்டருக்கு நம்ம ரோடு போட்டிருக்கோம். இப்படி
ஒரு அமைச்சர்களாக ஒரு திருச்சி மாவட்டம் என்பது 38 மாவட்டத்தில் ஒரு மாவட்டம். ஆனால் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சொல்லும் போதெல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இங்கே திட்டம் வரும்பொழுது நாங்கள் எப்போ பார்த்தாலும் திருச்சி மாவட்டத்துக்கே போதும் யாராச்சும் சொன்னால் கூட திருச்சி ரொம்ப மையப்பகுதி, அது ரொம்ப முக்கியமான மாவட்டம் அப்படின்னு நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்தது. ஏன்னா அவர் 50 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருந்ததுனால நான் சொல்கிறேன். அவருக்கு எந்தெந்த மாவட்டம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, அங்கே எது பிரசித்தி பெற்றது என்பதை முழுமையாக அறிந்த காரணத்தினால தான் இப்போ நான் சொன்னதுங்கிறது ரொம்ப 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 கம்மியானது, நாங்கள் செஞ்சதே நான். ஸோ பத்திரிகை துறை நண்பர்கள், நீங்கள் செய்திகள் மக்களிடம் கொண்டு செல்கின்றவங்க, உங்களுக்கு தெரியாதில்லை. சரி, திருச்சி மாவட்டத்தில் எங்கள் கண்ணு முன்னாடி என்னென்ன வளர்ச்சிகளாம் இருக்கின்றது, என்னெல்லாம் வரவிருக்கின்றது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2ஆம் தலைநகரத்துக்கான அனைத்து தகுதிகளையும் இப்போ நாங்கள் பெறுகின்ற அளவுக்கு நம்ம செஞ்சுருக்கோம் நாங்கள். ஸோ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், கடந்த ஒரு 10 ஆண்டு கால இதுக்கு முன் இந்த ஆட்சியில் இப்போ நான் சொல்கிற மாதிரியான ஏதாச்சும் ஒரு திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்களா? ஒரு அறிவியல் கல்லூரிக்கு எவ்வளோ முக்கியமானது, மணப்பாறையில் நாங்கள் கொண்டு வந்து இப்போ துறையூர்லேயும் அதுக்கான அறிவிப்பு இன்னைக்கு வந்துருச்சு. ஸோ அடுத்த மேக்ஸிமம் இப்போ ஏன் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க, கிட்டத்தட்ட நம்ம திருச்சி மாவட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா பல ஸ்கூல்ஸ் கிட்டத்தட்ட 24,78,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வகுப்பறைகள் கட்டினது ஏற்கனவே இருந்த வகுப்பறைகளை மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் பண்ணது வரைக்கும் அந்த பணத்தை நாங்கள் ஒதுக்கி தந்திருக்கோம். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் 20 ஸ்கூலை நாங்கள் தரம் உயர்த்திருக்கோம். அது மிடில் ஹை ஸ்கூல் ஹை செகண்டரி அது 2 ஸ்கூல் நம்முடைய திருச்சி மாவட்டத்துக்கு மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த மேக்ஸிமம் ஒரு 2 அமைச்சர்கள் நாங்கள் எங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ இந்த 4.5 வருஷம் 4.25 வருஷத்தில் என்னென்ன செய்ய முடியும் அது முழுமையாக செஞ்சுருக்கோம். ஆக எல்லாத்தையுமே செஞ்சுட்டோம் சொல்ல முடியும். இன்னும் அதிகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். அதனால் கண்டிப்பாக எங்களை பொறுத்த வரைக்கும் அனுபவம் வாய்ந்த ஒரு மூத்த அமைச்சர் இருக்கிறார். புதிய அமைச்சராக நாங்கள் இருந்தேன்னு சொன்னால் அனுபவத்தை பெற்றவனாக இன்றைக்கி அவரோடு இணைந்து திருச்சி மாவட்டத்துடைய வளர்ச்சியில் முழுமையாக எங்களுடைய பங்கை நாங்கள் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். முழுமையாக அவருக்கு யாராச்சும் ஸ்பீச் இன்புட் கொடுத்தாலும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது மக்களுக்கு தெரியாமல் ஒட்டுமொத்தமாக நீங்கள் எதுவுமே செய்யலை, எந்த பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக அறிவு சார்ந்த மக்கள் அதிகம் இருக்கிற நம்ம திருச்சி மாவட்டத்தில் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், எதையும் பகுத்திருந்து பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. திமுக தலைவர்கள், அதிமுக எதிர்கட்சி தலைவர்லாம் பிரச்சாரம் மேற்கொள்றாரு, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, எனக்கு மட்டும் தான் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன், என்னை பார்த்து திமுக பயப்படுதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அதை நீங்கள் எப்படி? இல்லை, அப்படி சொல்ல, நாங்கள் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு ஜென்ரலாக பொதுமக்களுக்கு நம்ம அவதி கொடுக்கக்கூடாது. பொதுவாக ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னா அது கூட நிறைய நம்ம இடம் கொடுக்கணும். இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு கண்டிஷன்ஸாக நம்ம கொடுக்கணும். நாங்கள் இப்போ நேற்றையிலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, விமான நிலையத்திலேருந்து வந்ததுலேருந்து நம்முடைய சென்ட்ரல் மீடியிலேருந்து எல்லாமே அந்த வந்த பசங்களாக இருந்தாலும் ஏன் நம்ம அனைத்தோடைய வரிப்பணத்தில் தான் ஒரு நாடு ஒரு நகரம் கட்டமைக்கப்படுகிறது. அதை ஒட்டுமொத்தமாக அதெல்லாம் சிதைச்சிட்டு போகிற மாதிரி எல்லாமே நேற்று போகும்போது வைத்தறிச்சலாக எங்களுடைய சையத் முர்துஷா பள்ளியை சார்ந்திருக்கிற மேல் கூரையால் நின்று உடஞ்சி அந்த பிள்ளைங்களுக்கான டாய்லெட்டை நீங்கள் வீணடிச்சிட்டு போயிட்டு. ஸோ கும்பல் வர்றது என்ஜாய் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பாருங்கள், ஹாப்பியாக இருங்க. அதெல்லாம் நான் அதை பற்றி சொல்ல நாங்கள் யாரையுமே நாங்கள் எதிரியாக நினைக்கிறது கிடையாது. உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டு முதலமைச்சர் நேற்று எழுதின அந்த கடிதத்தை கூட பார்த்தேன். ஒட்டுமொத்தமாக அந்த கடிதமே என்ன சொன்னால், நம்முடைய கொள்கை எதிரிகள் அப்படிங்கிறது கும்பமேளா நடத்துவார்கள், நம்மளுடைய அரசியல் எதிரிகள் நம்ம சும்மா இருந்தாலும் நாங்கள் தான் அரசியல் எதிரின்னு சொல்கிறவங்க கும்மாளம் போடுவார்கள் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அந்த இதில் சொல்கிறாங்க. ஸோ கொள்கை சார்ந்து இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ தான் என்ஜாய்மெண்ட் பண்ணால் அந்த கொள்கை அப்படிங்கிற மனசில் நிற்கும்போது வீடு திரும்பும்போது இதுதான் நம்ம நாட்டுடைய கொள்கை, இதுதான் நம்முடைய இனம், இதுதான் நம்முடைய மொழி அப்படிங்கிற அந்த பற்று யாருக்கு இருக்கிறதோ, அப்படி பற்று இருக்கிறவர்கள், கொள்கை பிடிப்போடு இருக்கிறவர்கள் கண்டிப்பாக திமுக பக்கம் நிற்பார்கள் என்ற நம்பிக்கை. போகிற இடத்துலலாம் திமுக பாய்சன் சரி, அது அதான் சொல்கிறேன். இது ஒரு பிரச்சாரம் அப்படிங்கும்போது இவ்வளோ பேர் இளைஞர்கள் வந்தாங்களே, நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசினார். வெரி ஃபஸ்ட் டைம் எல்லா தமிழ்நாட்டிலேருந்து, நான் கோயம்புத்தூர்லேருந்து சொன்னாங்க, கோயம்புத்தூர்லேருந்து வண்டி வந்திருக்கு, கேரளாலேருந்து வண்டி வந்திருக்கு, எல்லாம் ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறனால எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து கூட அவர் ஆரம்பிச்சிருந்துருக்கலாம். ஸோ இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் நான் கேதர் பண்ணிட்டேன். அப்போ இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு நாட்டு நடப்பு, நீங்கள் அரசியல் எதிரிகளை பற்றி பேசுங்க, அதே நேரத்தில் உங்களுடைய கொள்கை எதிரிகள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த கொள்கை எதிரிகள் பார்த்து நீங்கள் பேசும்போது அப்பா இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நான் எல்லா பிள்ளைங்க மனசுலாம் இடம் பிடிச்சிட்டேன் அப்படின்னு பெருமையாக சொல்லலாம். அந்த பிள்ளைங்களுக்கான படிப்புக்கான பணத்தை அவங்க விடுவிக்காமல் இருக்கிறாங்களா, அந்த ஏங்க இந்த பணத்தை விடுவிக்கல, என் பிள்ளைங்களுக்கெல்லாம் என் ரசிகர்கள் தான் இந்த பிள்ளைங்களாமே, அந்த பிள்ளைங்க படிப்பதற்கான பணத்தை விடுவிச்சா தான் என்ன அந்த ஒன்றிய அரசு என்று அவங்களை கேட்டுருக்கலாம். எஸ்ஐஆரை பற்றி அவர் பேசியிருந்தாங்க. இப்படி நாட்டு நடப்பு சார்ந்து பல விஷயங்கள் இருக்குது. இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் நான் கேதர் பண்ணிட்டேன், இப்போ நான் இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு நான் ஒரு விழிப்புணர்வு கொடுக்க போகிறேன்னு சொன்னால் அது நல்லா இருக்குமே தவிர ரொம்ப நேரோ மைண்டடாக அவர் பேசிட்டு போயிட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு தோன்றுகிறது. திமுக எம்எல்ஏ சொந்தமான மருத்துவமனை கிட்னி வந்திருக்கு, அரசு எந்த ஆமாம், அது ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இதை சார்ந்து பேசும்போது அது சார்ந்து அந்த சட்டமன்ற உறுப்பினரும் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறார். சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பதில் சொன்னது அது போதுமான பதில் இருந்தாலுமே இதை ஒரு பேசு பொருளாவே மாத்திட்டாங்க. அதிமுக போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. நேற்று விஜய் பேசும்போது இந்த கிட்னி திருட்டையும் மணல் திருட்டு விவகாரத்தையும் தான் முன்னெடுக்கிறாரு. இதெல்லாம் 9 சட்டமன்ற தொகுதிகளில் பெருவாரியான வெற்றி பெற்ற திமுகவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துறதா பார்க்க முடியும். இல்லைம்மா,
நான் அதான் சொன்னேன், எலெக்ஷன் டைம் வரும்போது எல்லாரும் அதில் வந்து நியாயத்தன்மை இருக்குதா, அது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கின்றதா, இதெல்லாம் ஒரு பக்கம் இல்லாமல் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறது தான் இப்போ அவங்க வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நான் திருப்பி சொல்கிறேன், நான் அது சார்ந்து சம்மந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் பதில் சொல்லியிருக்கிறாரு. இது சார்ந்து நாங்கள் என்னென்ன செய்யணுமோ கண்டிப்பாக உங்கள் துறை சார்ந்து சொல்லும்போது கூட பென்ஷன் திட்டம் வந்து கொண்டு வந்துருவோம்னு சொல்லி தான் வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதியவே நிறைவேற்றல. பள்ளிக்கல்வித்துறையில காலி பணியிடங்களை இது பண்ணல, பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு தரலன்னு உங்களுடைய துறை சார்ந்து பல விமர்சனத்தை விமர்சனம் நாங்கள் ஏற்கனவே சொன்ன வாக்குறுதிகளில் இதெல்லாம் நீங்கள் செய்யலை, இதெல்லாம் செய்யணுங்க எங்களை ஞாபகப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு தான் அதை பார்க்குறேன். நினச்சி அந்த மேக்ஸிமம் நாங்கள் சொன்னதே செஞ்சுருக்கோம், சொல்லாத நிறையா செஞ்சுருக்கோம். நிதி நெருக்கடி சார்ந்து உங்களுக்கே தெரியும், அப்படி சொல்கிறவர் இப்படி இந்த நிதி நெருக்கடி வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒன்றிய அரசு ஒதுக்கப்படக்கூடிய அந்த 2512 கோடியை ஒதுக்குனா தான் என்ன, இது சார்ந்து கிட்டத்தட்ட 43 லட்சம் பிள்ளைங்க வந்து பாதிக்கப்படுறாங்க, இது சார்ந்து 32,000 டீச்சர்ஸ் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் பாதிக்கப்படுகிறார்கள் என்று அவர் ஏன் அது பேசக்கூட இல்லை. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செப்டம்பர் மாதம் எண்டுக்குள்ளார நம்ம வந்து அடுத்த கட்டமாக நீங்கள் சொல்கிற மாதிரி பழைய பென்ஷன் ஸ்கீம் சார்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சாங்க. அது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரோட கால், அவர் எப்படி அது சார்ந்து அவங்க எடுக்க போகிறாங்க. என்னுடைய துறை சார்ந்து ஒவ்வொரு விதமாக அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ படிப்படியாக நாங்கள் செஞ்சு கொண்டு தான் இருக்கோம். நாங்கள் திருப்பி அதான் சொல்கிறேன், நாங்கள் அப்படியே எல்லாத்தையும் செஞ்சுட்டேன்னு சொல்ல, செய்து கொண்டு இருக்கின்றோம். அந்த மேக்ஸிமம் நாங்கள் செஞ்சிட்டோம். இன்னும் எங்களுக்கு நிதி வர 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 அது சார்ந்து அதையும் நாங்கள் செய்வோம். நாங்கள் செய்யாமல் இவர் யார் செய்வா என்று நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் அவர் வந்து விமர்சனமாக இதை எடுத்து சொல்கிறாரோ அவங்களே சொல்கிறது அதான் சொல்கிறாங்க. நீங்கள் செய்யாமல் வேறு யார் சார் செய்ய போகிறா, படிப்படியாக செய்யுங்க, அப்படியே எங்களுக்கும் சேர்த்து செய்யுங்க. கண்டிப்பாக அவருக்கும் அது செய்யப்படும். முக்கியமாக ராகுல் காந்தி வந்து அந்த வாக்காளர்கள் விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு. நேற்று விஜய் பேசும்போது அதுக்கு ஆதரவாக தான் பேசியிருந்தார். வாக்குரிமைங்கிறதா ரொம்ப முக்கியம், அதையே வந்து கை வைக்கிறாங்க மத்திய அரசுன்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சு காங்கிரஸ்க்கு ஒரு ஆதரவாக போறாரு. பார்த்தோம்னா அதிமுக, திமுக, பாஜகவெல்லாம் விமர்சிக்கிற விஜய் தொடர்ந்து காங்கிரஸ்க்கு ஒரு இணக்கமாகவே போறது வந்து ஒருவேளை கூட்டணிக்கு உள்ள இருக்க வாய்ப்பா இருக்குமா? இது அரசியல் சாதனை நான் பார்க்கலாமா? இது வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம ஜனநாயக கடமை அப்படின்னு வரும்பொழுது வாக்காளர்களை வந்து நெருக்கக்கூடிய விதத்தில் யார் குரல் கொடுத்தாலும் அது கண்டிப்பாக அது ஒரு திமுகவோட குரலாகத்தான் அதை நான் பார்க்கணும். கடப்பில் இல்லை, இப்போ 100 கோடி ரூபா அது ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இப்போ அது சார்ந்து எவ்வளோ வித்து நம்ம கொடுக்கணும் சர்வீஸ் ரோடுக்கு, அது வந்து 33 மீட்டரா இல்லை 40 மீட்டரா அப்படிங்கிறதுலாம் அது இருக்கின்றது. அட்லீஸ்ட் ஒரு ஃபேஸ்லனாச்சும் நம்ம அதை ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் அலுவலகத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் ரோடு நீங்கள் அமைச்சிங்கன்னா அது வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு அர்த்தமுள்ளதாக. சும்மா நானும் ஒரு சைடில் ஒரு காம்பவுண்ட் சேவர் வச்சுட்டேன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரோடு யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. திருப்பி 2 வீலர்ஸ்லாம் மெயின் ரோட்டில் தான் போவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பண்ணக்கூடிய திட்டம் வந்து அது ப்ராப்பராக முறையாக பயன்படுத்தக்கூடியதுக்காக அது இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கோம். அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபேஸ்லனாச்சும் நாங்கள் கேட்ட மீட்டர்ஸ்க்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டிருக்கோம். அது நல்ல செய்தி கண்டிப்பாக வரும். சார், பெரம்பலூர் பிரச்சாரத்தை ஸ்கிப் பண்ணியிருக்காரு. நீங்கள் அவர் சொல்கிற அட்வைஸ் ஏன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணி மிட் நைட் வரைக்கும் வெயிட். சரி, அது ப்ராப்பர் திட்டமிடல். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லும்போது இப்போ திருச்சி மாவட்டத்துக்கு வரும்போது எடுத்த உடனே பேசும்போதே மைக் அவருக்கு வந்து மக்கர் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. காலம்பரம் பார்த்தேன், நேற்று நைட்லேயே நம்ம சொன்னாங்க. இல்லை பேச ஆரம்பிக்கும் போதே ஒரு திட்டமிடல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து தேவையில்லையா? இன்றைக்கி ஒரு கூட்டத்துக்கு வராங்க, இவ்வளோ பெரிய கேதரிங் பண்ணுறாங்கன்னா யாருமே வந்து வருகின்ற வேன் மைக் வச்சுக்கிட்டு கூட யாரும் அதை நம்பி வர மாட்டாங்க. சுற்றி வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு மைக் செட்லேருந்து அந்த ஸ்பீக்கர்ஸ் வச்சா தான் அவங்க பேசுகிறது தெரியுமா. அது எங்களுக்கு விமர்சனம் பண்ணாலும் சரி, பாராட்டினாலும் சரி, அறிவுரை சொன்னாலும் சரி, மக்களுக்கு என்ன சொல்ல வராரு உள்ளபடியே அவர் தெளிவாகத்தான் அந்த கருத்துக்களை சொல்ல வருகிறாரா அப்படிங்கிறது கூட யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. ஸோ திட்டமிடலில் வந்து அவங்க ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிறத காட்டுது.